மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தொடர்ச்சியாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற பொருளை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் இறுதியாக இந்த பொதுக்கூட்டத்துடைய நோக்கத்தை உங்களிடம் விளக்கி உரையாற்ற காத்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வந்திருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆளுமைகளே, எனக்கு பின்பாக உரையாற்ற காத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, இங்கே பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா செல்வங்களுக்கும் ஆதி பிறப்பிடம் நிலத்தின் மீதான உடைமைதான். இந்த பெரும் பிரச்சனையை பொறுத்துதான் தொழிலாளர் வர்க்கத்துடைய எதிர்காலம் இருக்கிறது என்று சொன்னார் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். நிலத்தை தேச உடைமையாக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் 1872 நிலம் யாரிடம் இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் தொழிலாளர்களுடைய விடுதலை இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்தார். ஆக தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு நிலம் யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று அவர் சொன்னார். தொழிலாளர் உரிமை மட்டுமல்ல, நிலத்துடைய பாதுகாப்பே நிலம் யாருடைய கைகளில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆக இங்கே நிலம் பல நாடுகளில் புரட்சி நடக்கிற போல ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். நிலத்தை அரசுடைமையாக்கி என்ற கருத்தை முன்வைப்பார்கள். நிலத்தை அரசுடைமையாக்கினால் அங்கே பெருமுதலாளிகள் காலூன்ற முடியாது, கார்ப்பரேட் கம்பெனிகள் காலூன்ற முடியாது, நாசகர திட்டங்கள் அங்கே செயல்படுத்த முடியாது என்று நிலத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கருத்தை உலக நாடுகளில் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலும் நாம் அப்படிப்பட்ட கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறோம். ஆனால் எந்த அரசு நிலத்தை காக்க வேண்டுமோ அந்த அரசே இங்கு நிலத்தை பாழடிக்கிற வேலையை செய்கிறது. ஆக நிலத்தை அரசுடைமையாக்கு என்ற கருத்தை முன்வைப்பதை விட நிலத்தை மக்களுடையதாக்கு என்ற கருத்தை முன்வைத்ததுதான் பொருத்தமாக இருக்கும். எனக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய பொறுப்பாளர் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார், இந்த தஞ்சை டெல்டாவினுடைய பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனையான, அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனையான இந்த பிரச்சனையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் ஜெயராமன் பேசிக் கொண்டிருக்கிறார், நீண்ட நெடுங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கூடுகிற கூட்டம் குறைவாக இருக்கிறதே ஏன் என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பெரும்பான்மை மக்களிடம் நிலம் இல்லை, அது அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது. ஆக நிலங்கள் தனியாரிடம் செல்லக்கூடாது, நிலங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் செல்லக்கூடாது, நாசகர திட்டங்கள் செயல்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு நிலங்கள் மக்களுடையதாக இருக்கப்பட வேண்டும், அது தனியுடைமையாக்கப்படக்கூடாது என்பதும் அடிப்படை தேவை. நிலங்கள் மக்களுடையதாக இருந்தால் மக்கள் இங்கே அமர்ந்திருப்பார்களே. இந்த தஞ்சை டெல்டாவில் இந்த பெரும் நிறுவனங்கள் வருவதற்கு முன்பாக, கார்ப்பரேட் சக்திகள் வருவதற்கு முன்பாக இந்த நிலங்களில் யாரிடம் இருந்தது? இங்கே இருக்கிற பண்ணையார்கள், முதலாளிகள், மடாதிபதிகள், ஆதீனங்கள் அத்தனை பேர் கையில் குவிந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைமையாக இருக்கக்கூடிய நல்ல கண்ணு அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினாரே, மடமும் நிலமும் என்ற ஒரு புத்தகம் எழுதினாரே. ஏறத்தாழ 1,00,000 ஏக்கர் நிலங்கள் தருமபுரம் ஆதீனத்திடம், திருவாரூரை மடதுகளிடம், திருப்பனந்தாள் காசி மடத்திடம் இருக்கிறது. அந்த நிலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தாலும் எந்த உரிமையும் கிடையாது. ஆக காலம் காலமாக உழைத்தாலும் இந்த நிலங்களை எல்லாம் பண்படுத்தினாலும், கரடு முரடான நிலங்களை வாய்க்கால் வைத்து அவர்கள் செப்பனிட்டாலும் கூட
உழைப்பவனுக்கு இங்கே உரிமை இல்லை, அது தனியார் வசம் இருக்கிறது. ஆக தனியார் வசம் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் நம்முடைய போராட்டத்திற்கு வரமாட்டார்கள். இங்கே மடாதிபதிகள் வந்து அமரமாட்டார்கள், ஆதினங்கள் அமரமாட்டார்கள். வழக்குகளை நாம் தான் சுமக்க வேண்டும். பேராசிரியர் சேராமன் தான் சுமப்பான். அவர் பேரில் 5 ஏக்கர் நிலம் கூட இருக்காது. இங்கே உட்கார்ந்து கூடிய யார் பேர் நிலம் இருக்கிறது? யார் பேர் நிலம் கிடையாது. 5 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. ஆனால் நாம் தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். காலையில் ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய இயந்திரம் ஒன்று, நவீன இயந்திரம் ஒன்று ஒரு வயலை உழுது கொண்டே வருகிறது. அந்த வயலில் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை அடைகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பறவை அவ்வளவு பெரிய இயந்திரத்தை அதனால் தடுக்க முடியாது. ஆனாலும் கூட தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு 2 சிறகுகளை விரித்து அவ்வளவு பெரிய இயந்திரத்தின் மீது அது எதிர்ப்பை தெரிவித்து அமர்ந்திருக்கும். உண்மையில் பேராசிரியர் சேராமனை பார்க்கிற பொழுது எனக்கு அப்படித்தான் நினைவு வந்தது. தன்னால் இந்த வல்லாதிக்க நிறுவனங்களை எதிர்க்க முடியாது, அரசை எதிர்க்க முடியாது, அவ்வளவு பெரிய படைபலம் கிடையாது. ஆனாலும் கூட இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பல ஆண்டுகளாக இந்த வல்லாதிக்க நிறுவனங்களை தனியொருவராக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவரை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆக இந்த மண் காப்பாற்றப்பட்டால் தான் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எவை? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் சொல்லப்படுவை உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உணவு எங்கிருந்து கிடைக்கிறது? உடை எங்கிருந்து கிடைக்கிறது? உறைவிடம் எங்கிருந்து கிடைக்கிறது? அனைத்தும் நிலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஆக நிலத்தை காப்பாற்றுவதன் மூலம் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நாம் நிறைவு செய்ய முடியும். ஆக ஒரு மனித சமுதாயம் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, விவசாயம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஆனால் அவனுக்கு இங்கே நிலம் இருக்க வேண்டும். நிலம், வாழ்கிற நிலம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் வாழ்கிற நிலத்தை எல்லாம் தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு, வாழ்கிற நிலங்களை எல்லாம், விதைக்கிற விளைநிலங்களை எல்லாம் தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு அரசே அந்த பணிகளை செய்தால் எப்படி நாம் இதை பொறுத்துக் கொள்ள முடியும்? 1950 இந்த நாடு விடுதலை பெற்று அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது இந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி என்று சொல்வார்களே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு ஏறத்தாழ 56% இருந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி விவசாயத்தின் பங்கு 56%. ஆனால் இன்றைக்கு 16% குறைந்திருக்கிறது. விவசாயத்தின் உற்பத்தி பெருமளவு குறைந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த விவசாயத்தில் 56% உற்பத்தி செய்தார்கள் விவசாயிகள் எங்கே போனார்கள்? 16% குறைந்திருக்கிறது. எங்கே போனார்கள் விவசாயிகள்? அந்த விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு பல்வேறு நகரங்களில் உதிரி தொழிலாளிகளாக சிதறி கிடக்கிறார்கள். அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், ஒரு உதிரி தொழிலாளிகளாக, அமைப்பு சாரா தொழிலாளர்களாக, உரிமைகளை கேட்பதற்கு தென்பட்டவர்களாக, உரிமையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆட்சி செய்யவில்லை. இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆட்சி செய்த போது கூட உழைக்கும் மக்களுக்கு நிலத்தை ஒப்படைத்தார்கள். ஆனால் இந்த நாட்டை வெள்ளையர்களை வெளியேற்றி விட்டு இந்த கொள்ளையர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். இந்த கொள்ளையர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள்தான் எந்த மண்ணை இந்த ஏழை எளிய மக்கள் சீர்படுத்தி விவசாயத்தை பெருக்கினார்களோ, தமிழ்நாட்டின் விவசாய உற்பத்தியில், உணவு உற்பத்தியில் 40% பங்கை இந்த டெல்டா மண்டலத்திலிருந்து கொடுத்தார்களோ, அந்த விவசாயத்தை அழித்துவிட்டு இங்கே பெரு நிறுவனங்களை இங்கே கொண்டு வருகிறது. மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று இந்த மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறது. ஒருவேளை நீங்கள் கொண்டு வருகிறீர்களே இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த பலன்கள் யாரை போய் செய்கிறது? இத்தனை காலம் இந்த மண்ணில் உழைத்தார்களே, அதில் ஏதாவது இவர்களுக்கு பங்கு இருக்கிறதா? ஆக வாழ்வதற்கு வழியற்றவர்களாக இந்த உழைப்பாளர்களை இந்த அரசு தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆக முதலாளிகள் வளர்ந்தால் கூட இந்த நாட்டில் ஒரு தொழிலாளி வர்க்கம் வளரும். உலக நாடுகளை பாருங்கள், எந்த நாட்டிலெல்லாம் முதலாளித்துவம் வளர்ந்ததோ அந்த நாட்டில் தொழிலாளி வர்க்கம் வளர்ந்தது. ஆக வளர்ந்த தொழிலாளி வர்க்கம் அரசியல் படுத்தப்பட்டு அது முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியை அங்கே தொழிலாளர்களுக்கான அரசை அமைத்தது. ஆனால் இந்தியாவில் அப்படி முதலாளித்துவம் வளரவில்லை. இங்கே முதலாளித்துவம் வளர்ந்திருந்தால் இங்கே தொழிலாளர் வர்க்கம் வளர்ந்திருக்கும். தொழிலாளர் வர்க்கம் வளர்ந்திருந்தால் அது அரசியல் படுத்தப்பட்டிருக்கும். அப்படி அரசியல் படுத்தப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் இங்கே ஆட்சி அதிகாரத்தை அப்புறப்படுத்தி, முதலாளிகளுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தி தொழிலாளர்களுக்கான அரசை அமர்த்திருக்கும். ஆனால் இந்தியாவில் முதலாளி வர்க்கம் வளராமல் இங்கே வளர்ந்தவன் எல்லாம் தரகு முதலாளிகளாக வளர்ந்தான்.
நாட்டின் கனி வளங்களையும் காட்டு வளங்களையும் நில வளங்களையும் நீர் வளங்களையும் சுரண்டி பன்னாட்டு கம்பெனிகளிடம் விற்கின்ற ஒரு தரகு கும்பலாக இந்த நாட்டின் டாட்டாக்களும் பிர்லாக்களும் நாட்டின் முதலாளிகளும் வளர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இங்கே முதலாளி வர்க்கமும் வளரவில்லை, தொழிலாளி வர்க்கமும் வளரவில்லை. ஆனால் இங்கே தரகு வர்க்கம் வளர்ந்தது. அந்த தரகு வர்க்கம் தான் இந்த நாட்டின் வளங்களை சூறையாடி பன்னாட்டு கம்பெனியிடம் விற்கக்கூடிய ஒரு அரசாக ஒரு நிர்வாகமாக மாறி இருக்கிறது. ஆக உலக நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் செய்தார்கள். ஆனால் இந்தியாவில் அரசே அதை செய்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துடைய முதல் கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி படுகை நிலத்தடி நீர் தொகுப்பு பாழாகி இருக்கிறது. ஆக நிலத்தடி நீர் தொகுப்பை காப்பாற்ற வேண்டும். ஆக நிலத்தடி நீரை காப்பாற்றினால்தான் அத்தனை பேரும் தண்ணீரை குடிக்க முடியும். தண்ணீர் என்பது பணமுள்ளவனுக்கு ஒரு தண்ணீர் என்று சொன்னால், பணமில்லாதவன் எங்கே போனான்? இன்றைய காலகட்டத்திலேயே நாம் 20 ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பணமுள்ளவன் உணவு சாப்பிடுவான், பணமுள்ளவன் இங்கே வாழ முடியும், பணமுள்ளவன் இங்கே தண்ணீர் கொடுக்க முடியும். பணமற்ற ஏழை எளியவர்கள் என்ன செய்வார்கள்? ஆக நிலத்தடி நீர் என்பது அனைவருக்குமானது. இந்த மண் எப்படி அனைவருக்குமானதோ அப்படித்தான் நிலத்தடி நீர் என்பதும் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பணமுள்ளவனுக்கு ஒரு கல்வி, பணமுள்ளவனுக்கு ஒரு வாழ்க்கை, பணமுள்ளவனுக்கு ஒரு மருத்துவமனை, பணமுள்ளவனுக்கு ஒரு வசதி வாய்ப்பான ஒரு சூழல், பணமற்றவனுக்கு ஒரு மருத்துவமனை, பணமில்லாதவனுக்கு ஒரு கல்வி முறை என்று இந்த நாட்டை இரண்டாக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆளுகிற ஆட்சியாளர்கள். ஆக நிலத்தடி நீர் மட்டும் இங்கே பாழ்படவில்லை, இந்த தேசமே பாழ்பட்டிருக்கிறது. மதவெறியால், சாதி வெறியால், காவி சாயத்தால் இந்தியாவே பாழ்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பாழ்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த டெல்டா மண்டலங்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆளுகிற அரசை நாம் அப்புறப்படுத்த வேண்டும், மக்களுக்கான அரசை நிறுவ வேண்டும். இது அடிப்படையான தேவை. ஆக எண்ணிக்கை அடிப்படையில் நாம் சிறுபான்மையாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது மிக உயர்ந்தது. ஆக உடைமையுடையவன் புரட்சி செய்ய மாட்டான். கார்ல் மார்க்ஸ் சொல்றார், உடைமையுடையவன் புரட்சி செய்ய மாட்டான், இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன் தான் புரட்சி செய்வான். ஆக இழப்பதற்கு ஏதுமற்ற மக்கள் இங்கே ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆக நிலங்களை குவித்து வைக்கக்கூடிய மடங்கள் இந்த போராட்டத்திற்கு வராமல் இருக்கலாம், ஆதினங்கள் இந்த போராட்டத்திற்கு வராமல் இருக்கலாம், மிட்டா மிராசுகள் வராமல் இருக்கலாம், மூப்பாளர்கள் வராமல் இருக்கலாம், வாண்டார்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அந்த தேவை இருக்கிறது. ஆக இருக்கிற நிலத்தை எல்லாம் காப்பாற்றி விட்டு பெருநிறுவனங்களை அந்நியப்படுத்திவிட்டு இந்த மடங்களிடம் ஆதினங்களிடமே நிலம் இருக்கட்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் புரட்சி ஆகாது. ஆக நிலத்தை காப்பாற்றுகிற நாம் அந்த நிலத்தில் உழைக்கிற மக்களிடம் அதை பங்கிட வேண்டும் என்பது அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய தோழர் சொன்னாரே, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கிறது, காதுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அப்படித்தான் இந்த நிலத்தில் உழைப்பவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பு என்பது உழைப்பவர்கள் நிலத்தை கொடுப்பதுதான். அப்படி கொடுப்பதன் மூலம்தான் உழைக்கிற மனிதன் போராட்ட களத்திற்கு வருவான். ஆக உடைமையாளன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், மாட மாளிகையில் சொகுசு அறைகளில் உடைமையாளன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், உடைமையற்றவன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆக புரட்சிகர வர்க்கத்திடம் ஏதும் இல்லை என்ற நிலை வந்தால் அவன் புரட்சிக்கு தயாராவான். ஆனால் அவனிடம் எதுவும் உண்மையில் இல்லைதான். ஆக அப்படிப்பட்ட மக்களை நாம் திரட்ட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த டெல்டா மண்டலங்களை பாதுகாக்க வேண்டும். டெல்டா மண்டலங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே உழைக்கிற மக்களை, பூர்வகுடி மக்களை, பழங்குடி மக்களை பெரு முதலாளிகள் அப்புறப்படுத்திவிட்டு பல்வேறு நாசகர திட்டங்களை அந்தந்த பகுதிகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம், எதிர்கால தலைமுறையை காப்பதற்கான ஒரு போராட்டம். தொழிலாளர்களின் கடமைகளில் முக்கியமானது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இயற்கையை அடுத்த தலைமுறையிடம் மீண்டும் ஒப்படைப்பதுதான் என்று புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார். ஆக இந்த தலைமுறையில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டக்கூடிய இந்த இயற்கை வளங்களை, நிலங்களை, நீர் வளங்களை, கனி வளங்களை, காற்று வளங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க வேண்டும். அதுதான் ஒரு சமுதாயத்துடைய உன்னத நோக்கமாக இருக்கும். ஆக இந்த உன்னத நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம். நீல புலி இயக்கம் ஆதரிக்கிறது. தொடர்ந்து நீங்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் பெருந்தொடராக கலந்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மளுடைய நோக்கம் உன்னதமானது. பேராசிரியர் ஜெயராமன் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை காவல்துறையும் அரசும் ஒடுக்க நினைத்தால் அரசும் காவல்துறைக்கும் தான் தோல்வி ஏற்படும், எங்களுக்கானது அல்ல. ஏனென்றால் நீதி வழிபட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.